வணக்கம். திரையரங்கம் மிடில் கிளாஸ். முனிஷ்காந்த் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி விஜயலட்சுமி. இந்த திரைப்படத்தை இயக்கி இருப்பவர் கிஷோர் முத்து ராமலிங்கம். அருமையான குடும்ப கதை. அந்த கதாபாத்திரத்துக்கு முனிஷ்காந்த் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அவருடைய மனைவி அன்பரசி அப்படின்ற கதாபாத்திரத்தில் விஜயலட்சுமி. அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு. பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்கக்கூடிய பசங்க. நடுத்தர குடும்பம். ஒரு 14,000 ரூபா வேலையில் ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் கம்பெனியில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு முனிஷ்காந்த். அந்த வேலைக்கு போய் அவர் வாங்குகிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வாடகை கொடுத்துட்டு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், நடுத்தர குடும்பம் அப்படின்னாலே எப்படி இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், ஒரு பல சிக்கல்கள் இருக்கும். அதுக்கு மத்தியில் அந்த குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கும்ல. இப்படி அவருடைய வாழ்க்கை சராசரியாக அப்படி போயிட்டுருக்கு. வழக்கமாக கடன் வாங்குறது, அந்த கடன் கொடுக்க முடியாமல் அந்த கடன்காரங்க கேட்குறது, அப்படி இப்படி இருந்த பிரச்சனைகள். இப்படி இருக்கும்போது எதேச்சையாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் எடுத்து அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அப்படி எடுத்து வரும்போது ஒதுக்கப்பட்டு பரனில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துன்னு வரும்போது ஒரு பத்திரம், அந்த பத்திரம் பழுப்படைஞ்சு போய் இருக்கும். அதை முனிஷ்காந்த் எடுத்து வாசிப்பார். என்ன அப்படின்னா, இவங்க அப்பா சிவ புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். சிந்தாதிரிப்பேட்டையில் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி அந்த கடையை அவங்க அப்பா நடத்தி, அது வேலராமமூர்த்தி அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சிவபுண்ணியம் கதாபாத்திரத்தில் அவர் நடத்தினவர். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த கடையை அவர்கிட்ட உதவியாளராக ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞன் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் ஊருக்கு போய் செட்டில் ஆகுறதுன்னு முடிவு பண்ணி ஊரில் போய் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அப்படி இப்படிங்கும்போது இந்த கடையை அப்படியே அந்த இளைஞனுக்கே கொடுத்துட்டு ஒரு அன்பு பரிசாக அந்த கடையை கொடுத்துருக்காரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது அந்த பத்திரத்தில் இருக்குது. அதை படிக்கக்கூடிய முனிஷ்காந்த், கார்ல் மார்க்ஸ், அதில் அந்த பேரெலாம் போட்டிருக்கு, சேட்டனுடைய பேர். இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கே போகிறாரு. அங்கே போனால் அந்த சேட்டு கடை இருக்குது, அவருக்கு இன்னும் 10 கடை இருக்குது. போய் விஷயத்தை சொல்கிறார். இது மாதிரி சிவபுண்ணியம் இருக்கார்ல, அவர் மகன் நான். அதை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி சேட்டுக்கு. 10 நாள் கழித்து நான் பாம்பே போகிறேன், 10 நாள் கழித்து என்னை பாரு, 1 கோடி ரூபாய்க்கு நான் செக்கு தர்றேன். யோசித்து பாருங்கள். இந்த படத்தினுடைய கதையே எக்ஸ்ட்ரானரியான ஒரு மேட்டர் எடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த 10 நாள் கழித்து நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய்க்கு செக்கையும் கொடுத்துருவார். பேர் எழுதியிருக்க மாட்டார், செக்கை கையில் கொடுத்தாச்சு. செக்கை வாங்கிட்டு முனிஷ்காந்த் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி வரும்போது விபத்து ஒரு இடத்துல நடந்து ஒரு இளைஞர் கீழே அடிபட்டு கிடந்து அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அப்படி இப்படின்ற அந்த விஷயமெல்லாம் போய் சாயங்காலம் அந்த பேங்க் டைம் முடிஞ்சு போகுது அப்படிங்களேன். அன்றைக்கி போக முடியல. அதுக்கடுத்து மறுநாள் அந்த செக்கை பேங்கில் கொண்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பையை எடுத்துகிட்டு போய் லெதர் பேக்கை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த செக்கை போய்ட்டு அந்த செக்கு பைக்குள்ளே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதான் மேட்ரு. 1 கோடி ரூபாவுக்குள்ளே செக்கு வந்தாச்சு, அந்த செக்கு இப்போ பையில் இல்லை. அந்த செக்கு எங்கே போச்சு? இவர் கூடயே இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர், அது ஒரு ஆட்டோ டிரைவர். இவங்க 3 பேரும் பல இடங்களுக்கு போகிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகு என்னென்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு டிடெக்டிவ் ராதாரவி அந்த கதாபாத்திரத்தில், அவரை போய் பார்க்குறாங்க. இவங்க கூட அவர் ட்ராவல் பண்ணி இவங்க எங்கெங்கே போனாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர் வர்றாரு. வந்துட்டு லாஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய மனைவி கதாபாத்திரம் தான். அவங்ககிட்ட சொல்லி, அவங்க சைக்கியாட்ரிஸ்ட், அவங்ககிட்ட ஒரு தடவை போங்க, அப்படி அவங்க உங்களை மன ரீதியாக பல கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பல கேள்விகள்லாம் கேட்டு இவங்க பதில் சொல்லி மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னும்போது, ரிலாக்ஸ் வைக்கிறதுனா என்ன பண்ணுவீங்கன்னா பீர் குடிப்பேன்னு சொல்லி, ரைட்டு பீரை குடிங்க. வேறு சினிமா படம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வருஷம் 16 படத்தை இன்னொரு தடவை பாருங்கள். போய் முதல்ல மென்டலி ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்ற பேட்டர்னில் அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் அந்த காரியத்தை செய்வார் முனிஷ்காந்த். 1 கோடி ரூபாய்க்குள்ளே செக்கு காணாமல் போச்சுன்னு உடனே ஒய்ஃபு கோவிச்சிட்டு போய் இப்படி இப்படின்ற அந்த வழக்கமான விஷயம், கண்ணா பின்னாடி இவரை திட்டி தீர்த்து எப்படிலாம் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லுது. அவங்க என்ன சொல்லணும், யூடியூப்பில் கூட பேசிடுவாங்க. இது மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத ஹஸ்பண்டு, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது 1 கோடி ரூபாய்க்கு செக்கு அந்த செக்கை இப்படி தொலைச்சிட்டு இப்படிப்பட்ட முட்டாளை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு முட்டாளை அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியில் எப்படி வேலைக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியலைன்ற பேட்டர்ன்லாம் அவங்க யூடியூப்பில் பேசி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ராதாரவி சொல்வார், நீங்கள் எங்கெங்கே போனீங்களோ, யார் யாரை பார்த்தீங்களோ, என்னென்ன சந்திச்சிங்களோ, அந்த செக்கு கைக்கு வந்த பிறகு நடைபெற்ற அந்த சம்பவங்கள்களை அது ஒரு தடவை உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து அதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி அனுப்புங்கன்ற மாதிரி
சரின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய நண்பர்களோடு போய் தான் என்னென்ன செஞ்சோம் அப்படி இப்படின்னு இந்த உண்மையாகவே ஞாபகப்படுத்தி அந்த காரியங்களை வீடியோவாக ஷூட் பண்ணி ராதாரவிக்கு அனுப்பி இவர் அனுப்பின அந்த வீடியோவை பார்ப்பாங்க. பார்த்ததில் ஒரு விஷயத்தை கரெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, முனிஷ்காந்துக்கு ஒரு பழக்கம், எப்போ பார்த்தாலும் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டு கவர் இருக்குல்ல, அதை திறக்கிறது மூடுறது அது ஒரு மேனரிசமாக அவர் வச்சுக்கிட்டே இருக்கார். அது அந்த வீடியோவில் தெரியுது. இவர் ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த 1 கோடி ரூபாய்க்கு செக்கை வாங்கிட்டு வந்தார்ல, வாங்கிட்டு வந்தவர் பைக்கில் ஏறும்போது வேற ஒருத்தர் பைக்கில் ஏறி அந்த செக்கை வந்து அந்த பைக்கினுடைய அந்த ஃப்ரண்ட்டு அந்த பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அந்த பேக் அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே உள்ளே வச்சிடுறாரு. தன் பைக்கில் உட்காடுறான்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வச்சுட்டு அதுபோல் நம்ம பைக் இல்லைன்னு தெரிஞ்ச போது பக்கத்து பைக்கு வந்துடுறாரு. அந்த கவரை அங்கேயே வச்சிடுறாரு. அந்த செக் இருக்கக்கூடிய கவர் இன்னொரு பைக்கில் இருக்குது. ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படி தான் சொன்னோம். ஒரு ஃபோன் வரும், வந்து உங்களுக்கு சொந்தமான செக்கு வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு. அதுக்கு பிறகு அங்கே போயாச்சுன்னா அவர் ஒரு எலக்ட்ரிஷியன், அந்த எலக்ட்ரிஷியனுடைய அவங்க வந்து கொஞ்சம் உடல் ஊனமுற்ற பெண். அவங்க வந்து இந்த செக்கை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி, இப்போ மனைவி கொடுத்த அந்த யூடியூப் பார்த்திங்கன்னா, கணவனை பற்றி புகார் சொல்லியிருக்காங்க, கணவனை பற்றி குறை சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட முட்டாள் புருஷனை எங்கேயாவது உலகத்தில் பார்க்க முடியுமான்லாம் சொல்லியிருக்காங்க, ரைட்டு. ஆனால் அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, வாட்டர் பியூரிஃபிகேஷன் கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குறது அப்படி இப்படி அந்த பேர்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வச்சு தான் அந்த கம்பெனியில் போய் விசாரித்து ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி ஒரு ஃபோன் பண்ணி, அதாவது நெகட்டிவ் விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான மேட்டர் நடக்குது பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த செக்கை கொடுத்துட்டு 1 கோடி ரூபா பேங்கில் போய் கொடுத்து 1 கோடி ரூபா இப்போ வந்துடும் முனிஷ்காந்துக்கு. 1 கோடி ரூபா வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் அது தானே அந்த செக்கை கண்டுபிடிச்சி கொடுத்தது. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தன்னுடைய நண்பர்கள், அந்த ஆட்டோ டிரைவர், இன்னொரு கூடயே இருந்த ஒரு நண்பர், இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு 20 லட்ச ரூபா அதில் டோட்டலாக செலவாயிரும் சொல்லிட்டு பாக்கி 80 lakhs கொண்டு வந்து மனைவிட்ட கொண்டு வந்து அப்படியே கொடுத்து, இந்த 80 லட்ச ரூபா இதில் இருக்குது வச்சுக்கோ, வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எது வேணாலும் பண்ணிட்டு போ. அப்போ மனைவி வந்து அந்த புருஷனை கோபிச்சது அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வழக்கமாக அதெல்லாம் நடந்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் அவங்க வந்து சொந்த ஊருக்கு போய் அப்படியே நிலம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே முனிஷ்காந்த், அவருடைய மனைவி, அவருடைய மகள், சின்ன பசங்க எல்லோரும் இது பண்ணி அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங் அதோட படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஃபுல் கதையை கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு சுவாரஸ்யமான நல்ல கதை. கார்ல் மார்க்ஸ் நடுத்தர வயது மனிதர் கதாபாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து முனிஷ்காந்த் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு முனிஷ்காந்த் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கார். முனிஷ்காந்தை தவிர இவ்வளோ கேஷுவலாக பண்ணுறதுக்கு ஒரு நடிகர் இருப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான். அவர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மனைவி அன்பரசி கதாபாத்திரத்தில் விஜயலட்சுமி அருமையாக பண்ணியிருக்காங்க. சென்னை 28 படத்தில் நடித்து நம்முடைய மனதில் ஆழமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய விஜயலட்சுமியுடைய அந்த குடும்ப தலைவி கேரக்டர் அப்படின்றதுல கண் முன்னாடி கொண்டு வந்து நடித்திருக்காங்க. சிவபுண்ணியம் கதாபாத்திரத்தில் வேல ராமமூர்த்தி நடிச்சிருக்காரு. அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளில் அவருடைய பண்பட்ட நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த டிடெக்டிவ் கதாபாத்திரத்தில் ராதா ரவி அருமையாக நடித்திருக்கிறார். சைக்காட்ரிஸ்ட் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மாளவிகா அவினாஷ். முனிஷ்காந்தினுடைய நண்பராக காளி வெங்கட் படம் முழுக்க வருகிறார். அவருடைய கதாபாத்திரம் மிகவும் முக்கிய கதாபாத்திரம். அவர் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் முழுமையாக ரசிக்க முடிகிறது. ஆட்டோ டிரைவர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் KPY குரேஷி இயல்பாக வருகிறார். அருமையாக இந்த இளைஞர் நடித்திருக்கிறார். சுதர்ஷன் சீனிவாசன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பிரணவ் முனிராஜ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். சான் லோகேஷ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். MSP மாதவன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். ஒரு நடுத்தர குடும்பத்தின் கதையை மிகுந்த ஈடுபாட்டுடன் இயக்கி நம்முடைய அருமையான பாராட்டுக்களை பெறுகிறார் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான கிஷோர் முத்து ராமலிங்கம். கலகலப்பான ஒரு குடும்ப கதையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் கட்டாயம் மிடில் கிளாஸ் திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் இந்த திரைப்படம் பிடிக்கும்.